ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் டிசைனர் கோச்சர் அண்ட் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஸ்டிச் நம்பர் 26, அதாவது ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதில் டைப் 2 பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் தான். நான் இதுக்கு ஒரு ஆன்டி கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் போன கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. கிளாஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து தெளிவாக கற்றுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவனாக நம்ம இதை கட் பண்ணிக்கணும். ஜர்தோசி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்க டாஸ்க்கே பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக வரலன்னு நினைக்காதீங்க. இதை கண்டினியூஸாக பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வரும். இதில் ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் செகண்ட் போடுற லைனை நடுவில் போடுவோம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போன கிளாஸில் மேட் ஃபில்லிங் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே போடுங்க. அதே மாதிரியே சேம் அந்த ஒரு கோராவை விட்டுட்டு அந்த கோராவில் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கோராவில் போடணும். இது நம்ம போன கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 25th ஸ்டிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள். ஸோ இதில் என்ன வேரியேஷன்னா, நம்ம பக்கத்தில் மறுபடியும் பண்ண அதே ஸ்டெப்பையே கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பண்ணோம், இதுக்கு நடுவில் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிளாஸில் பக்கத்தில் ஒரு 2 லைன் ஒன்றா வர மாதிரி போட போகிறோம். ஓகேவா? மேட் ஃபில்லிங் போடுவோம்ல, அந்த கான்செப்டில் தான் இது நம்ம 2 போட போகிறோம். இதோட லுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய இடத்துல ஃபில் பண்ணுறதுக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்லேயும் கூட ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா டைப் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டைப் 2 வச்சுக்கலாம். ஸோ 2 போட்டாச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம லாக் போட்டுக்கணும். லாக் போட்டதுக்கப்புறமா இப்போ பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் எடுப்போம்ல, ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க ஒரு நக்ஷையை மட்டும் விட்டுட்டு நான் அடுத்தது நடுவில் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது ஒன்று மட்டும் தான் சேஞ்சு. போன கிளாஸில் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அடுத்துல நடுவில் போட்டோம். இந்த கிளாஸில் அதை 2 இதுவாக போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் கிளியராக சொல்லியாச்சு. அதனால தான் செகண்ட் கிளாஸில் சொல்லலை. ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருச்சுன்னா போய் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் ஒரு 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் பக்கத்தில் சேம் ப்ரொசீஜர் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இதுக்கு லாக் போடணும் அவசியம் இல்லை. நம்ம நைலான் த்ரெட்டை தான் போட்டிருக்கோம். ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஒரு குட்டி செயின் போடுறது விசிபிளாக தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணும்போது சிலது கரெக்டான சைஸுக்கு இருக்காது. அதேமாரி ரொம்ப ஓவர் சைஸும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி தான் போடுறோம் ஜர்தோசியை, இருந்தாலும் அது ரொம்ப சுருக்க முடியாது. அதோடைய அளவு என்னமோ அந்தளவுக்கு தான் சுருக்க முடியும். அதனால் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே போட ட்ரை பண்ணாலும் அது அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஒருமாதிரி நெளிஞ்சி ஒரு மாதிரியாக கம்பியை வளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஜர்தோசி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லைனும் முடிச்சாச்சு. நம்ம இங்கேயும் ஒரு லாக் பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ 2த்துக்கும் பார்த்திங்கன்னா லுக் உங்களுக்கு ரொம்பவே நல்லா விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எதுக்கு நம்ம எந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்க்கு டைப் 1 யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, பெரிய இடத்துல ஃபில் பண்ணுறீங்க, ஒரு பாடியோட ஒரு ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா டெக்ஸ்சர் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பெருசு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது ஒன்றும் உங்களுக்கு புரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். புரியலன்ட்டு கம்முன்னு மட்டும் இருக்காதீங்க. முதல்ல ஃபீல்டில் இறங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதேமாரி நான் ஒரு 5 to 6 லைன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா வளையும் அப்படின்ட்டு.
இது வந்து நான் 3வது லைன் ஃபஸ்ட்டு ஒன்று போடும்போதே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பண்ணும்போது நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப வளைஞ்சிருச்சு. ஆனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ யாராவது என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நியூ இயர் பேட்ச் 2025க்கு வந்து நம்ம நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.